எனக்காக இயேசு தரித்திரர் ஆனார்னா சிலுவையில, அது வேஸ்டா போக நான் விட போறது இல்ல. என் கர்த்தர் எதுக்காக அதை அனுபவிச்சாரு? நானும் என்னுடைய வீட்டாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக அதை ஏற்றுக்கொண்டார். அப்ப நான் நல்லா இருக்க போறேன். ஆமென். தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படி. எல்லாரும் சங்கீதம் 35:27 வரலாம். Psalm 35 and verse number 27. சங்கீதம் 35:27. நம்ம சிங்கிள் டீச்சிங் உடைய வாரங்களில் நம்ம இருக்கிறோம். ஒரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட டீச்சிங் எடுத்து நான் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் திருமணம், குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளை வளர்க்குறது, இதை பற்றியான ஒரு தொடர் போதனையை உங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். அது சீக்கிரமாக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த சீரீஸை. ஆனால் அது வரைக்கும் ஒரு நல்ல டைமில் இருக்கிறோம் பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பயணத்தில் நம்ம இருக்கிறோம். சங்கீதம் 35:27 நம்ம பார்க்குற விஷயம் ரொம்ப முக்கியமானது. இதை நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, இதை நிறைய பேர் விசுவாசிக்கலை. ஆனால் நம்முடைய தேவன் யார், எப்பேற்பட்ட தேவன் அப்படின்னு இந்த வசனத்தின் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவருடைய உள்ளம் எந்த மாதிரி ஒரு உள்ளம் அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு. கவனிச்சிங்களா? கர்த்தர் யாரு? நம்மை சோதிக்கிற கர்த்தர், நம்மை தண்டிக்கிற கர்த்தர், நம்மளை கண்டுக்காத கர்த்தர் அப்படி இல்லை. இவர் யார் தெரியுமா? தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். ஆங்கிலத்தில் பாருங்க இந்த வசனம் எப்படி வருதுன்னு சொல்லி. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஊழியக்காரனுடைய சுகம்னு வருது இல்லையா? இங்கிலீஷ் பைபிளில் பாருங்க, the God who delights, who has pleasure in the prosperity of his servant. தன்னுடைய ஊழியக்காரங்களுடைய செழிப்பை அவர் விரும்புகிறார்னா அதை விட அதிகம் அவருடைய பிள்ளைகளுடைய செழிப்பை அவர் விருப்பப்பட மாட்டாரா? அப்போ கர்த்தர் நம்ம செழிப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. கமான் எஸ் நம்ம நல்லா இருக்கிறது தான் அவருடைய விருப்பம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் செழிப்பா இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். ஒரு சில மத தலைவர்கள் விருப்பப்படுறது இல்லை கர்த்தர் உன்னை தரித்திரனா தான் வைப்பார் அப்படின்றாங்க, கர்த்தர் உன்னை சோதிப்பாருன்றாங்க. இல்லை நீ இந்த அளவுக்கு தான் நீ பணக்காரனாக இருக்கும், இதுக்கு மேலே பணக்காரன் ஆகக்கூடாது, ஓவராலாம் நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தானா இல்லைனா என்னை உண்டாக்குன கடவுள் என்னை பார்த்து சொல்கிறாரு, நீ செழிப்பா இருக்கிறது தான் என்னுடைய விருப்பம், உன்னுடைய செழிப்பு தான் என்னுடைய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம எல்லாவித செழிப்புக்குள்ள வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். இப்போ செழிப்புன்ன உடனே பணத்தின் செழிப்பு அதில் அடங்கி இருக்குது. ஆனால் அது மட்டும்தான் செழிப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு பண ரீதியான செழிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதனால் இப்போவே எல்லாரும் சொல்லிருங்க பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக சில பேருக்கு தேவைப்படல மற்ற பொருளாதாரம் இன்னைக்கு காலையில். ஓகே, இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். எல்லாம் சொல்லுங்கள், ஃபைனான்சஸில் நான் செழிப்பாக இருக்கிறது என் கர்த்தருடைய மகிழ்ச்சி. ஆனால் நிறைய பேர் அதை நம்புறதில்லை இல்லையா? நிறைய பேர் நம்புறதில்லை. ஏன் கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய பேர் நம்புறதில்லை. அதை செழிப்புன்ன உடனே அது ஒரு புளிப்புன்ற மாதிரி, அதை பற்றி பேச மாட்டோம் நாங்கள், அது சர்ச்சிலலாம் அதை பற்றி சொல்லக்கூடாது, அது ஒரு கெட்ட வார்த்தையாக ஒரு சில பேர் நினச்சிட்டாங்க. ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போனேன், 3 நாள் ஜெப கூட்டம். அந்த 3 நாள் கூட்டத்தை நடத்துகிறேன். நான் 3 நாளும் ஒரு சூட் நான் போடுறேன். சரியா வித்தியாசமாக போட்டு, அது நம்மளுடைய வழக்கம். எங்கே பிரசங்கம் பண்ணாலும் வார்த்தையை கனப்படுத்துறதுனால நல்ல துணிமணி போட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். ப்ளஸ் நம்மளை வரவேற்றவங்களை நம்ம கனப்படுத்துறதுனால அதுக்கேற்ற ஆடைகளை நம்ம அணிஞ்சு நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஏன்னா கர்த்தருடைய மகிமையான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவங்க அவங்க நல்லா ப்ரெசென்டபுளாக இருக்கிறது நல்லது தான். ஸோ இப்போ நான் என் போதகர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன், என் மனைவி எனக்கு எடுத்து கொடுக்குறாங்க. நான் அங்கே போய் 3 நாளும் 3 வித்தியாசமான சூட் போட்டு நான் ப்ரீச் பண்ணுறேன். அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த 3 நாட்களில் ஒரு சகோதரி வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாஸ்டருங்கெல்லாம் வெறும் வேட்டி சட்டை தான் போடுவாங்க, நீங்கள் என்னடானா 3 நாளும் இப்படி சூட்டெல்லாம் போட்டு நீங்கள் ப்ரீச் பண்ணுறீங்களே பாஸ்டர். நான் என்ன பண்ணிட்டேன், என்ன சொல்லிட்டேன்னா, கர்த்தர் நம்மை செழிப்பாக்குற தேவன், அவர் செழிப்பை தர்றவர் அப்படின்ட்டேன். ஆண்டவர் நம்மளுடைய செழிப்பை விரும்புகிறாருன்ட்ட பாருங்க. செழிப்புன்ற வார்த்தை சொன்ன உடனே பக்கத்தில் தான் அவங்க பாஸ்டர் நின்றுங்கிறாரு, இவர் செழிப்புன்றாரையா அப்படின்ட்டாங்க அவங்க. அப்போ தான் நான் உணர்ந்து, ஓ இந்த வளாகத்தில் இந்த இடங்கள்லாம் என்னவோ செழிப்புன்றது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க மாதிரி தெரியுது. அப்படின்னா கர்த்தர் தரித்திரத்தை தருவார் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. தரித்திரமான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது என்ன ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி. ஆனால் உண்மை என்னன்னா, நம்மளுடைய தேவன், நம்மளை உண்டாக்குன தேவன் இந்த பூமியையும் நிறைவாக தான் உண்டாக்கி இருக்கிறாரு. மனுஷனுடைய தரித்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு அவனுக்கு செழிப்பை கொண்டு வரணுன்றதுக்காக தான் அவர் இருக்கிறார். பாரு நல்லா கவனிங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற உலகத்தில் தரித்திரத்தை கொடுக்குற கடவுள் நம்மளுக்கு வேணும். இவ்வளோ ரெடி ஆகிட்டு வந்து பஸ் பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி
இல்லையா? நான் அப்படியே இங்கெல்லாம் விட்டு இப்படி ஏறி இப்படி வர்றீங்க மேலே, இங்கே வந்து கர்த்தர் உங்களுக்கு தரித்திரத்தை தருவார். இதை கேட்கவா வர்றோம் நம்ம? இதுக்கு ஒரு கர்த்தர் தேவை இல்லையே. என்னை நாசப்படுத்துறதுக்கு ஒரு கடவுள் தேவையா? மனுஷன் போதாதா? என்னை ஏழையா வைக்கிறதுக்கு ஒரு கடவுள் வேணுமா? இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை போதாதா? என்னை வாழ வைக்க தான் ஒரு கடவுள் தேவை. கமான், என்னை வாழ வைக்க தான் கடவுள் தேவை. என் கடவுள் என்ன வாழ வைப்பார். உங்க கடவுள் உங்களை வாழ வைப்பார். நம்மளுடைய தேவன் யாரு? தம்முடைய பிள்ளைகளுடைய செழிப்பை அதிகமாய் விரும்புகிறவர். அந்த வசனத்தில் பார்த்தோம், அவருடைய ஊழியக்காரனுடைய செழிப்பை விரும்புகிறார்னு பார்க்குறோம். ஆனால் நான் சொல்கிறேன், அவருடைய பிள்ளைகளுடைய செழிப்பை இன்னும் அதிகமாக விரும்புகிறாருன்னு சொல்கிறேன் நான். உண்மை, நம்ம எல்லாருக்கும் பண தேவை இருக்குது. ஃபாதர்ஸ் டேக்கு என்ன பிரதர் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு போய் ஒரு 2 லட்ச ரூபாய் கையில் கொடுங்க, எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பாருங்கள். ஒவ்வொரு தகப்பன்மாருக்கு என்னது, பணம் நிறையா வந்தால் இன்னும் நல்லா குடும்பத்தை கவனிச்சிக்கலாமே. பணம் அவ்வளோ தேவைப்படுது. அதை நம்ம விருப்பப்படுறோம். நம்ம பேசுகிறோம், திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அதை பற்றி பேசுகிறோமா இல்லையா? பணம் சம்பாதிக்கிறத பற்றி. நீ படித்து நல்லா வெளிநாட்டுக்கு போகணுன்றான்றோம் பிள்ளைய. ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, ஆண்டவரே ஒன்றுமே வேண்டாம். ஆண்ட செலவு என்னென்ன வேணும் எனக்கு தெரியும். திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன நான் பேசியிருந்தேன்னு கூட எனக்கு தெரியும். அதையும் நான் சந்திக்கிறேன். ஆமென். ஒருத்தன் சொல்கிறான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட, டேய் நேற்று எனக்கு ஒரு நல்ல கனவுடா. என்னடா கனவு? நீயும் நானும் அமெரிக்காவுக்கு போகிறோம்டா. அப்படியாடா மச்சான், அப்புறம் என்னடா? அப்புறம் என்னது, நீயும் வந்தல கனவுல, அதுலேயே பார்த்துக்க நீ அப்படின்ட்டு. ஆனால் அது ஒரு விருப்பம் பாருங்க. ஓ அமெரிக்காவுக்கு போகிறோம், அமெரிக்கான உடனே பொருளாதார செழிப்புக்கு நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுறோம். ஆனால் சொல்கிறேனே, நல்லா இருக்கணுன்றது நல்ல விருப்பம். அது கர்த்தர் தான் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் இன்னொரு தடவை எல்லாரும் சொல்லுங்கள், உங்கள் உள்ளத்து மேலே கை வச்சு சொல்லுங்கள், என்னுடைய தேவன் என்னுடைய செழிப்பில் அவர் விருப்பப்படுகிறார். He takes pleasure in my prosperity. என் செழிப்பு அவருக்கு ரொம்ப விருப்பம். ஆனால் ஒரு சில பேர் தவறான ஒரு சில நம்பிக்கையின் மூலமாக அப்படி போயிட்டாங்க. ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, நான் கிறிஸ்துவுக்காக ஏழையாக மாறிட்டேன், நான் கிறிஸ்துவுக்காக தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்றாரு. அப்புறம் அவர் வந்து உங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஆனால் நான் கூப்பிடவே இல்லை. ஏன்னா இந்த டாக்டரின் வந்து வேதத்தில் இருந்து இல்லை. கடவுள் ஒருத்தனை தரித்திரத்தில் வைப்பார், கடவுள் ஒருத்தனை ஏழையாக வைப்பாருன்றது வேதத்தில் நம்ம பார்க்க முடியுது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஆபிரகாம் என்றவர் தரித்திரத்தில் இருந்தார், பிள்ளைகள் இல்லாமல் இருந்தார். கர்த்தர் அவரை கூப்பிட்டுட்டு இன்னும் நாசமாக போகிற மாதிரியா பண்ணார். ஜாதிகளின் தகப்பனாய் எழுப்பி ஐஸ்வர்யவானாக மாற்றினார். யாக்கோபு நடுத்தருவில் படுத்து கிடக்கிறான். காரணம் அவன் பிரச்சனை தான், அவன் ஏமாற்றி அப்படி வந்துட்டான் பாருங்க. ஆனால் அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு சொந்தமாக தர்றேன். நீ படுத்திருக்கிற பூமி அதுதான் உனக்கு கடைசி பூமி, புதைச்சிட்றாங்க. அப்படி சொல்லல, கர்த்தர் வாழ வைக்கிறவர். தேவன் வந்து வாழ வைக்கிற தேவனா இருக்கிறார். அப்புறம் இப்போ இவங்க சொல்ற, நான் ஒரு உறுதிமொழி எடுத்துருக்கிறேன்றார் ஒருத்தர். நான் ஒரு பொருத்தனை எடுத்துருக்கிறேன். நான் இனி பாயில தான் தூங்குவேன், இனி நான் ஒரு சட்டை ஒரு பேண்ட்டு தான், அதுவும் இன்னொருத்தர் வாங்கி கொடுத்தா தான் வேற நான் போடுவேன். இனி ஆகாரம் கூட நான் இன்னொருத்தன் கையில் தான் வாங்கி சாப்பிடுவேன். நான் ஏழையாக இருக்கிறேன் கர்த்தருக்காக. கர்த்தர் சொல்லுவார், உன்னை கேட்டேனா? அப்படி உன்னை கேட்டேனா எனக்கா நீ ஏழையாருன்ட்டு? அவர் பண்ண காரியம் என்னது பாருங்க. 2 கொரிந்தியர் 8:9 பாருங்க. 2 கொரிந்தியர் 8:9 கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார் நமக்காக இந்த விஷயத்துலன்னு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, என்னது நமக்காக சிலுவையில் தரித்திரரானார் இல்லையா, அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் இன்னும் தரித்திரரா போங்கள் அப்படின்னு சொல்லல. அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. எனக்காக இயேசு தரித்திரரானார்னா சிலுவையில், அது வேஸ்டா போக நான் விட போறது இல்லை. என் கர்த்தர் எதுக்காக அதை அனுபவிச்சாரு? நானும் என்னுடைய வீட்டாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக அதை ஏற்றுக்கொண்டார். அப்ப நான் நல்லா இருக்க போறேன். ஆமென். நான் நல்லா இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன். கை உயர்த்துங்க பார்க்கலாம். தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படி. So right now you are becoming rich. Come on. Right now you are becoming rich. இப்போ ஐஸ்வர்யவான்களாக நீங்க மாறிக்கொண்டே இருக்கிறீங்க. அதுக்கு தான் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஏன்னா மனது மாறணும். கர்த்தர் எப்பேற்பட்டவர்ன்ற அந்த வெளிச்சம் நமக்கு அதிகமாகணும். எப்படியெல்லாம் வாழ முடியும், நல்லா எப்படி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்ன்றதை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அப்போ சில பேர் தப்பா நினைச்சது, கர்த்தர் தான் எனக்கு தரித்திரத்தை கொடுத்தார். ஒருத்தர் சொல்றாரு, கர்த்தர் தரித்திரத்தை கொடுத்து நம்மளுக்கு பாடத்தை சொல்லி கொடுப்பார் அப்படின்னு. என்ன பாடம் இருக்குது தரித்திரத்தில்? பாடம் இல்லை, சோகம் தான் இருக்குது. தரித்திரத்தில் இருக்கிற ஒரே பாடம் என்ன தெரியுமா? தரித்திரனா இருக்கக்கூடாது.
தரித்திரனா இருந்தால் எவனும் மதிக்க மாட்டான் நம்மளை. தரித்திரனா இருந்தால் நம்ம வீட்டையே நம்ம சரியா கவனிச்சுக்க முடியாது. கர்த்தர் தரித்திரத்தை தர்றவர் இல்லை, கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அதான் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அப்போ தரித்திரத்தை என்ன செஞ்சார் கர்த்தர்? நமக்கு கொடுக்கல, அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையில் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாருமே ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறார். சரி, ஐஸ்வர்யம்னா என்ன? அப்போ ஐஸ்வர்யவான்னா யார் ஐஸ்வர்யவான்? பாருங்க, 2 கொரிந்தியர் 9:8 வாங்க. 8-9 பார்த்தோம் இல்லையா? 9:8. 2 Corinthians 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும், பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வசனம். இந்த வசனத்தை மார்க் பண்ணிக்கங்க, மனப்பாடம் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன் நான். இது நம்மளுடைய வாழ்க்கையின் கோட்பாடாக மாறணும். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும், எப்பொழுதும், பாருங்க மாச கட்சி அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. 60 சொல்கிறாரு, நீ நான் வந்து கட்சியில் இருக்கிறேன். எந்த கட்சியில் இருக்கிற? மாச கட்சியில் இருக்கிறேன் சார், நான் சகாயம் பண்ணுங்கன்றார் அவர். என்ன அது மாச கட்சியெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தெரியாது. எப்பொழுதும் என்றார், எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்கள். அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, இன்னைக்கு அதை ஸ்டடி பண்ண போகிறோம். அந்த வார்த்தையை நம்ம சம்பூர்ணமுடையவர்கள், இங்கிலீஷில் அபண்டன்ஸ் வரும் பாருங்க அந்த வார்த்தை. சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும். அப்போ கர்த்தர் நம்மளுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தாருன்னா அதை வச்சு நல்லது செய்யுங்கன்றார். அது வந்து சேர்த்து வச்சு சுயநலத்தில் சாவதுக்காக இல்லை, நல்லது செய்யுங்கன்றார். சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, பொருளாதார செழிப்பும் அவர் கிருபைகளில் ஒன்று. எல்லாவித கிருபையை வர வைக்கிற தேவன் பொருளாதார செழிப்பின் கிருபையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவார். அப்போ ஒரு விசுவாசி கிருபையின் கீழே இருந்தா பரிசுத்தம் வளரும், தேவனை பற்றின அறிவு வளரும், வெளிப்பாடு அதிகமாகும், நல்ல வாழ்க்கையில காணப்படும், நல்ல வாழ்வார் கர்த்தருக்காக. இன்னொரு விஷயம், நல்லா செழிப்பா வாழ்வார். ஒன்னில்லாத நிலையிலிருந்து கர்த்தர் அவரை உயர்த்தி மகிழ்வார். இதுதான் கர்த்தருடைய திட்டம். அப்ப ஐஸ்வர்யவான்னா யாரு? தான் தேவைகள் சந்திக்கப்பட்டு பல பேருடைய தேவைகளை சந்திக்கிறார் பார், அவர் தான் ஐஸ்வர்யவான். அப்பேற்பட்ட ஜனங்களாக நாம் ஆகும்படி தேவன் ஐஸ்வர்யவானாக இருந்தோம் நமக்காக தரித்திரனானார் சிலுவையில். ஹல்லேலூயா. இங்கிலீஷில் இந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க பாருங்க. குறைஞ்சது 4 தடவையாவது ஆல் அப்படின்ற வார்த்தை வரும். And God is able to make all grace. ஆல் வரும்போது எல்லாரும் நீங்க என் கூட சேர்ந்து நீங்க ஆல்னு சொல்லணும். ஏன்னா நம்ம சர்ச் ஆல்ல தான் உட்கார்ந்துக்கிறோம். ஓகே. And God is able to make all grace abound towards you, that you always, but அது கூட ஆல் தான். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். Always having all sufficiency in all things may have an abundance. அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். abundance for every good work. உங்க மனசுல தோன்ற எல்லா நல்லதுக்கும் போதுமான அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குதான்னு அவர் கேட்கிறார். இல்லைன்னா இந்த சத்தியம் உனக்கு தான் அப்படின்றார். நான் உன்னை அந்த அளவுக்கு வாழ வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன்றார் ஆண்டவர் இன்னைக்கு. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் நம்ம வளர்ந்துருந்தோம்னா நன்றி செலுத்துகிறோம். நல்ல நல்ல பாரம்பரியங்களுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். ட்ரெடிஷன்ஸ்க்காக நம்ம தகப்பன் தாய்மார்கள் நம்மளை பயபக்தியாக நடத்துனதுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் கூடவே ஒரு தரித்திர மென்டாலிட்டியோட நடத்தியிருப்பாங்க ஒரு சில இடத்துல. அப்படின்னா அர்த்தம், நம்மலாம் பணத்துக்காக ஜெபிக்க கூடாது அப்படின்றவாங்க, செழிப்புக்காக நம்ம விசுவாசிக்க கூடாது, ஐயோ அது கெட்ட வார்த்தை, சர்ச்சில் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்றவாங்க. ஏன் கொஞ்சம் ஒரு சில காலத்துக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், ஒரு சில வருஷங்களுக்கு முன்னதாக ஒரு நல்ல கிறிஸ்தவன் அப்படி யாருன்னு கேட்டால் எப்படி பதில் எப்படி தெரியுமா வரும்? ஐயா ரொம்ப நல்ல கிறிஸ்தவருங்க அவர். எப்படி தெரியும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க, அந்த மனுஷங்கிட்ட ஒன்றே இல்லை, ஒரு சட்டை பேண்ட்டு கூட வாங்க மாட்டாருன்னு வச்சுங்களேன். அப்படியே வேட்டி சட்டை தான், 2 வேட்டி 2 சட்டை தான் இருக்கும், பாயிலே தான் படுத்து எந்திரிப்பார் பாருங்க. எங்கே போனால் ரப்பர் செருப்பு தான் போட்டு எல்லா பக்கம் நடந்து ஜெபிச்சுட்டே போவார். அப்புறம் வண்டி கூட வாங்கலைங்க அவர், எல்லா இடத்துக்கும் நடைப்பயணமாக போயிட்டு வந்துடுவார். அவர் பேருக்குன்னு ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை, அப்படியே பரலோகத்து போய் சேர்ந்துட்டார். எவ்வளோ நல்ல கிறிஸ்தவன் தெரியுமா? இப்போ நல்ல கிறிஸ்தவ குணத்துக்காக நன்றி. ஆனால் எதை ஆம்ப்ளிஃபை பண்ணுறாங்க? ஒரு மனுஷன் தரித்திரனா வாழ்ந்தா தான் நல்ல கிறிஸ்தவன் கொண்டு வந்துட்டாங்க. உண்மையா இல்லையா? அப்போ நம்ம மனசில் என்ன அபிப்பிராயம் வந்து உட்கார்ந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக? அப்போது விலை உயர்ந்த துணியை நம்ம வாங்கக்கூடாதோ, நல்ல வாகனம் நம்ம வாங்கக்கூடாதோ, இல்லை நல்ல நல்ல வசதியான வீடுகளுக்குள்ளே நமக்கெல்லாம் கிடைக்காது போல, ஏன்னா நம்ம தரித்திரராக இருக்கிறது தான் பரிசுத்தம். என் சாக்ஸில் எவ்வளோ ஓட்டை இருக்குதோ என் பரலோக வீட்டில் அவ்வளோ ஜன்னல் வச்சு தருவார் கர்த்தர். புரியுதா? என் வீடு எவ்வளோ தரித்திரத்தில் இருக்குதோ பரலோகத்தில் அப்பேற்பட்ட தங்கத்தை அப்கிரேட் பண்ணி கர்த்தர் தருவார். இங்கே நமக்கு கஷ்டம்தான், அங்கே மட்டும்தான் நம்மளுக்கு வேற ஒருத்தர் சொல்கிறார் பரலோகத்தில் கடவுள் எனக்கு சொத்து தருவார். பரலோகத்தில் என்னத்துக்கு சொத்து? பரலோகமே நம்மளுடையது, நம்ம தகப்பனுடைய வீடு. கமான்,
ஒருத்தர் சொல்றாரு, இல்லை பரலோகத்தில் கர்த்தர் உங்களை சுகமாக்குவார், இங்கே உங்களுக்கு வியாதி தான். பரலோகத்தில் எனக்கு சுகமே வேண்டாம், ஏன்னா அங்கே மகிமையின் சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அங்கே வியாதியே வரப்போறது இல்லை. சுகம் தேவைப்படுறது இங்க, செழிப்பு தேவைப்படுறது. சொல்லுங்க கமான் சத்தமா. இங்க வீடு வாசலும் ஆஸ்திகளும் எங்க தேவை? நமக்கு இங்க தான் தேவைப்படுது. கர்த்தர் சொல்றாரு, கரெக்டா பேசுன உனக்கு தர்றேன்றாரு. ஏன்? அவர் சொல்றார், சகல வித நற்கிரைகளை அதுல நீ பெருகும்படி எல்லா வித கிருபையும் நான் பெருக பண்ண நான் வல்லவரா இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க, என்னன்னு தெரியுமா? என் தேவன் என் செழிப்பில் மகிழ்கிற தேவனா இருக்கிறார். My God rejoices in my prosperity. இன்னொரு தடவை சொல்றேன். அப்ப நீங்க ப்ராஸ்பரிட்டி பிரீச்சரா? இல்ல, நான் காஸ்பல் பிரீச்சர். நீங்க ப்ராஸ்பரிட்டியை நம்புறீங்களா? இல்ல, நான் ப்ராஸ்பரிட்டியை கொண்டு வர கர்த்தரை நம்புறேன். அப்ப நீங்க செழிப்பை தேடி போ சொல்றீங்களா? இல்ல, தேவனை தேடி போங்க, செழிப்பு உங்களை தேடி வரட்டும். அப்ப செழிப்பு தான் வாழ்க்கையில எல்லாமா? இல்ல, தேவன் தான் எல்லாமே. செழிப்பு சுகத்தை அவர் கொண்டு வருகிறார். அப்ப செழிப்பு வச்சு நீங்க அப்படியே நீங்க உங்களுக்காக வச்சுப்பீங்களா? இல்ல, கர்த்தர் அதை கொடுத்தாருனாலும் சகல நற்கிரியைகளுக்காக அதை நான் பயன்படுத்த போறேன். So we are not after prosperity, we are after God, and God wants to give us prosperity. இப்போ ஒரு சில பேர் இப்படி சொல்றாங்க தெரியுமா? தரித்திரம் கடவுளுடைய வரம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை தரித்திரம் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் அப்படின்ட்டாங்க. தரித்திரம் வந்த உடனே அது கர்த்தர் கொடுத்தது, நான் எப்படி விடுறது? கர்த்தர் பார்க்குறாரு, என்கிட்ட தரித்திரமே இல்லையே, அது எங்கேருந்து வந்து ஒட்டிச்சோ உங்ககிட்ட? நீ என்ன பார்த்து நான் கொடுத்தேன்னு சொல்லுங்கிறேன், நான் கொடுக்கவே இல்லையே உங்ககிட்ட. ஆண்டவரே, இந்த தரித்திரத்துக்காக நன்றின்னு ஆண்டவர் சொல்லார். என்கிட்ட எங்கப்பா தரித்திரம்? இங்கே தங்கமும் வைடூரியத்தில் நான் என் பரலோகத்தை கட்டி வச்சிருக்கிறேன், நீ நானானா தரித்திரத்தை நான் கொடுத்தேன்னு சொல்லின்னு இருக்கிறியா? பிசாஸ் கொடுக்குறது அந்த பார்சலை. சில பேர் பாருங்க, வேற வீட்டுக்கு வர்ற பார்சலை அவங்களுக்கு வாங்கி வச்சிருப்பாங்க தெரியாம. சரியா? பேர் யாருக்கு வந்துச்சு அமேசான் கேட்காம, ஏன் கொடி கொடி சார், கொடி சார், தேங்க்யூ சார் வாங்கி வச்சிருது. அப்புறம் மேல் வீட்டுக்காரர் வந்து கதை தட்டுவாங்க, இல்லை ஒரு பார்சல் வந்துச்சான். ஆமாம்மா உங்களுக்கா? சாரி எனக்கு தெரியலையே. அந்த மாதிரி நல்லா கவனிங்க, நமக்கு வரக்கூடாத பார்சல்ங்க நிறைய பேர் வாங்கி வச்சுன்னுக்குறோம். தரித்திரம் என்னுடையது. ஆண்டவர் சொல்றாரு, அதில் உன் அட்ரஸ் இல்லை, வாங்காத நீ. அதில் சிலுவையின் அட்ரஸை போட்டு நான் சிலுவை கொண்டு வந்துட்டேன். எல்லா தரித்திரத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த பார்சல் என்னுடையதுன்றாரு. பண கஷ்டம், அந்த பார்சல் என்னுடையது, நான் வாங்கிட்டேன் உனக்காக. தரித்திரம், அந்த பார்சல் என்னுடையது, நான் சிலுவையில் வாங்கிட்டேன். இப்போ உனக்கு வர வேண்டிய பார்சல் தெரியுமா? உடல் ஆரோக்கியம், பொருளாதார செழிப்பு, மன ஆரோக்கியம், தொழில் ரீதியான வளர்ச்சி, குடும்ப ஆசீர்வாதங்கள், உறவுகளின் மேன்மை, எல்லாவற்றையும் நான் உனக்கு தர்றேன். தீமைகளை அவர் ஏற்றுக்கொண்டார், சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பொருளாதார செழிப்பு இயேசுவின் நாமத்தில் எனக்கு சொந்தமானது. அப்போ தரித்திரன்றது ஒரு சாபம். முதல்ல அதை நம்ம உணரலாமா? வாங்க எல்லாருமே உபாகமம் 28க்கு வாங்க. டியூட்ரானமி சாப்டர் 28. டியூட்ரானமி 28. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 68 வசனங்கள் இருக்குது. அதில் முதல் 14 வசனங்கள் முழுசு ஆசீர்வாதம் தான். நிறைய இடத்துல வீடு பிரதிஷ்டைக்கெல்லாம் கூப்பிடும்போது அந்த வசனங்களை நம்ம வாசிப்போம். எப்படி கர்த்தர் நீ போகையிலும் உன்னை ஆசீர்வதிப்பார், வருகையிலும் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் களஞ்சியங்கள் ஆசீர்வதிப்பார், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன் மேல் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன், வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். இதெல்லாத்தையும் வாசிப்போம். அப்போ வீடு பிரதிஷ்டைலாம் வரும்போது ஆசீர்வாதங்களை நம்ம பேசணும். ஏன்னா நல்ல வீடுகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார். அங்கே போயிட்டு தெரியாமல் விசாரிக்காமல் யாரையாவது கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லிவிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். உங்களுக்கு தேவையா பிரதர் இந்த வீடு? ஆப்பிரிக்காவில் 8 கோடி ஜனங்க கஷ்டப்படுறாங்க, இந்த இடத்துல அத்தனை பேர் பட்னியோடு இருக்கிறாங்க, உங்களுக்கு ஏன் அந்த வீடு தேவை? கர்த்தர் உங்களுக்கும் வீடை தருவார், உங்கள் மூலமாக அவங்களுக்கும் வீடுகளை தருவார். சில பேர் இந்த கேள்வி கேட்குறது, சார் அவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த பொருளை நீங்கள் வாங்கலாமா? இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கலாமா? இந்த மாதிரி விஷயத்த வாங்கலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்கிட்ட இருக்கிற பொருளை சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்னொருத்தருக்கு தர்ற மாதிரி கர்த்தர்னா கஞ்சனாவாக இருக்கிறாரு. ஏன்பா கிரேஸ்வின்னு இவ்வளோ வச்சுனுங்கிறியாப்பா, கொடுப்பா அவனுக்கு, உன்கிட்ட இருக்கிறது எடுத்து அவன்கிட்ட கொடு. இப்போ நல்லா கவனிங்க, கொடுக்குறத நம்ம பிரசங்கிக்கிறோம், ஆனால் நான் இழந்து தான் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். இல்லை, என் தேவன் எவ்வளோ தாராளமும் ஏராளமுமானவர்னா எனக்கும் கொடுத்து உங்களுக்கும் கொடுத்து எல்லாருக்குமே கொடுத்து இன்னும் மிச்சம் மீதி நிறைய வைத்திருக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ நம்ம சூட் போடுறதுனால ஒன்றும் யாரோ ஒருத்தர் குறைவுபட்டாங்கன்னு இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்மையும் ஆசீர்வதிச்சு உலகத்தையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் நிறைவுள்ளவராக இருக்கிறார். தரித்திரம்ன்றது ஒரு சாபம். ஏன்னா இந்த 14 வசனத்தில் தரித்திரம் வர்றதே இல்லை. சில பேர் சொல்லலாம் தெரியுமா, தரித்திரம்ன்றது கர்த்தர் எனக்கு கொடுத்த வரும், இது என்னுடைய அழைப்பு பிரதர் அப்படின்றாங்களா? இது வேதத்தின் அடிப்படையில் வர்ற ஒரு சென்டென்ஸ் இல்லை இது. அப்போ இந்த முதல் 14 வசனங்களில் தரித்திரம்ன்ற ஆசீர்வாதம் இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. எங்கே வருது தெரியுமா தரித்திரம்? அடுத்த வசனங்கள் பாருங்க, சாபத்தின் பட்டியல் இருக்குல்ல, அதில் தான் தரித்திரம் வருது. அப்போ தரித்திரம் என்னது? ஒரு சாபம்.
அந்த சாபம் நமக்கு தேவையில்லை. இந்த சாபத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழக்கூடாது. மனதளவில் அதை தூக்கி எறியணும். ஏன்னா அந்த தரித்திரத்தின் சாபத்தை இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். பாருங்க, தரித்திரம்னா என்னன்னு 48ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். வாங்கலாம், verse number 48க்கு வாங்க. Deuteronomy 28:48. தரித்திரம்னா என்ன? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, சகலமும் குறைவுபட்டு, எல்லா குறைவு, எங்க பார்த்தாலும் குறைவு குறைவு, பட்டினியோடும், ஆகாரம் கிடைக்கல அவருக்கு, தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். அப்ப 5 விஷயங்களை பார்க்கிறோம். தரித்திரம்னா அதுல 5 அடையாளங்களை கர்த்தர் காமிக்கிறார். பசி, பட்டினி, அப்புறம் தாகம், நிர்வாணம், சகல விதத்திலும் குறைவுபட்டு போறது, 5வது தீமையான ஜனங்க கையில சிக்கி சாகிறது. இதுதான் இந்த 5 அடையாளங்கள், தரித்திரத்துடைய அடையாளங்கள். இது 5 ஞாபகம் வச்சுங்க. அதை இப்போ இயேசு கிறிஸ்து வாழும்போது இதையெல்லாம் அனுபவிச்சு கஷ்டப்படல. வாழும்போது அவருக்கான தேவைகள் சந்திக்கப்பட்டது. அவருக்கு ஜனங்க காணிக்க கொடுத்தாங்க. அவர் ஒரு வீட்டில் வாசம் பண்ணியிருந்தார். அந்த வீட்டில் கெஸ்ட்டுங்கள் கூட தங்க வைக்க முடிஞ்சதாக இருந்துச்சு. அவர் போட்டிருந்த துணி நல்ல குவாலிட்டி துணி தான். அந்த துணிக்காக ஒரு சில பேர் சண்டை போட்டாங்க அவர் சிலுவையில் தொங்கும்போது. அப்போ அவர் வாழும்போது தரித்திரத்தோடு அவர் வாழவே இல்லை, ஞாபகம் வச்சுங்க அதை. ஆனால் சாகும்போது நம்ம தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் இது அத்தனையும் அவர் சுமந்ததை நம்ம பார்க்க முடியுது. பசி, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது பல மணி நேரங்கள் அவர் ஆகாரமே இல்லாதவராக தான் இருந்தார். அன்னைக்கு ஃபுல்லாக அவர் சாப்பிடவே இல்லை. காலையில் 9 மணிக்கு சிலுவையில் அறையிறாங்க, 3 மணிக்கு அவருடைய உயிர் பிரியுது. அது வரைக்கும் அவர் சாப்பிடவே இல்லை. பசியில் அவர் துடித்தார். அது மட்டும் இல்லை, தாகம், அவருடைய தாகத்துக்கு யாரும் தண்ணீரை தரல. ஒரு தாகமாக இருக்குதுன்னும் போது வினிகர் எடுத்து கொடுக்குறாங்க. வினிகர் குடிச்சா இன்னும் தாகம் ஜாஸ்தி ஆயிரும், மோசமானது அது. அதை எடுத்து கொடுக்குறாங்க, அதை குடிங்க அப்படின்னு சொல்லி நிர்வாணமாக்கப்பட்டார் நமக்காக. ஏன்னா பாவத்தினால ஆதாம் நிர்வாணமானார், மகிமையற்று போனார். இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்தை சுமந்ததுனால அந்த நிர்வாணம் அவர் மேல போயிருச்சு. அவரை மூடி இருந்த நீதியின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு அடையாளம். ஆனா அதே வகையில் பாருங்க, இந்த நேக்கட்னஸ் அப்படின்றது தரித்திரத்தின் ஒரு அடையாளம். அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படல. 4வதா பாருங்க, சகல விதத்திலையும் குறைவுபட்டவராக இருந்தார். அவருக்காக ஒரு கல்லறை கூட இல்லை. அந்த கல்லறையை கூட வேற ஒருத்தர் வந்து கொடுத்தார், அதில் அடக்கம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி. 5வதா நம்ம பார்க்குறோம், எப்படி தீமையான ஜனங்க கையில் அகப்பட்டு சாகுறது ஒரு தரித்திரத்தின் அடையாளமோ அது இயேசு கிறிஸ்து அனுபவிச்சார் பாருங்க. தீமையான மோசமான ரோமர்கள் கையில் அவர் அகப்பட்டு அவர் சிலுவையில் நமக்காக மரித்தார். ரொம்ப தெளிவாக தெரியுது. எதெல்லாம் தரித்திரம் கர்த்தர் சொன்னாரோ அந்த தரித்திரத்தின் சாபத்தை சிலுவையில் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. சாபம் அவர் மேலே போயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன இருக்குது? வாங்க, கலாத்தியர் 3:13. இந்த வசனம் உங்கள் எல்லாருக்கும் மனப்பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சொல்லுங்க, சாபத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுல ஒரு சாபம் தரித்திரம், அந்த தரித்திரத்துக்கு இடம் இல்லை. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? அடுத்த வசனத்தை பாருங்க, 14ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கவனிச்சிங்களா? அதை நியாயப்பிரமாணத்தில் வர்ற சாபத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு, ஆசீர்வாதத்தை அங்கேயே விட்டுட்டாரு. ஏன்? நமக்காக ஆசீர்வாதத்தை. அதுவும் பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சொல்லுங்க, சாபம் அவர் ஏற்றுக்கொண்டார், ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம். அதுவும் யாருக்கு உண்டான ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்ன்றார். இப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொன்னார்னா அப்போ நம்ம ஆபிரகாமை உத்து பார்க்கணும், எப்பேற்பட்ட வகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்னு. அவர் பல விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அதில் முக்கியமான ஆசீர்வாதமே விசுவாசத்தினால் உண்டான நீதி. ஆனால் அதில் இன்னொரு ஆசீர்வாதம் பாருங்க, ஆதியாகமம் 13:2. ஆதியாகமம் 13:2 பாருங்களேன். எப்பேற்பட்ட வகையில் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்டுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். ஏன்னா கர்த்தரை நம்பினார். கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? அவரை, உனக்கு வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் ஆபிரகாம், நீ வெறும் விசுவாச தகப்பன் தான், அதனால பொருட்களை ஆசைப்படாதுன்னு சொல்லவே இல்லை. அவர் சொல்றாரு, மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணும். மிருக ஜீவன்கள் அந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, அதுதான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் அவங்களுடைய பிஸ்னஸ். ஆடு மாடுகளுடைய பெருக்கம் அவங்க பிஸ்னஸ் உடைய வளர்ச்சி.
அப்ப கர்த்தர் சொல்றார், உன் பிசினஸ் ஆசீர்வதிச்சு உனக்கு பிசினஸ் மூலமா வெள்ளியும் பொண்ணும் நான் கொடுத்துருக்கிறேன். அந்த காலத்துல வெள்ளியும் பொண்ணு தான் அவங்களுடைய கரன்சி. அது மூலமா தான் அவங்க வந்து வாங்குறது கொள்றது இதெல்லாம் அது மூலமா தான். அப்ப கர்த்தர் பொருளாதார ரீதியாக ஆபிரகாமை ஆசீர்வதிச்சு சீமானாக்கி இருந்தார். ஆமென். கமான், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அதே ஆசீர்வாதம் என்னுடையதுன்னு சொல்லுங்களேன். எஸ், நிச்சயமா உங்க பிசினஸ் வளரும் சொல்றேன் நான். வெள்ளியும் பொண்ணும் அதிகமாக உங்க வீட்டில் கர்த்தர் பண ரீதியாக உங்களை உயர்த்துவார். பாரு, அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, அது எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் முதலாவது கர்த்தர் அதை கொடுப்பாருன்றதை நம்ம நம்பி கற்றுக்கணும். நம்ம தரித்திரம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லை, நம்ம குறைப்பட்டு வாழ்றது கர்த்தருடைய சித்தம் இல்லை. ஒரு குறைவு இல்லாமல் நல்லா வாழும்படியாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நிச்சயமா ஆசீர்வாதம் நம்மளுக்கு சொந்தம். இந்த வசனத்தை பற்றி சில பேர் சொல்றது பாருங்களேன், இல்லை ஆபிரகாமுக்கு கர்த்தர் வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அப்படின்றாங்க. இது வந்து பொருள் ரீதியான ஆசீர்வாதம் இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் அப்படின்றாங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஆடு மாடுகள் ஏதாவது ஆவிக்குரிய ஆடு மாடு பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? யாராவது பார்த்துட்டு தான் கை தூங்கப்பா. ஆவிக்குரிய ஆடு பார்த்தேன் நான். இப்போ உங்கள் கணவரை பார்த்து அப்படி சொல்லாதீங்க இந்த நேரத்தில். ஆவிக்குரிய ஆடு மாடு பார்க்க முடியுமா? நம்ம ஆவிக்குரிய சில்வர், ஆவிக்குரிய கோல்டுனா கூட அது ஏதாவது நம்ம அர்த்தம் சொல்லிடலாம். பைபிள்ல இருந்து சில்வர் மீட்பு கடையாளம், கோல்டு ரைச்சஸ்னஸ் கடையாளம், அதெல்லாம் கரெக்டு தான். இந்த இடத்துல கர்த்தர் அடையாளத்தை கொடுக்கல, நிஜமாவே கொடுத்தாரு. வெள்ளியும் பொண்ணையும் அநேக மிருக ஜீவன்களை கர்த்தர் கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அப்படியே ஆகட்டும்னு சொல்லுங்க. இந்த நேரத்தில் பக்கத்தில் இருங்க பார்த்து சொல்லுங்க, சேம் டு யூன்னு சொல்லுங்க. ஏன்னா சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும்படி கர்த்தர் இப்படி ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு கையை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஒரு 20 செகண்ட் நம்ம ஜெபம் பண்ணலாமா அந்த நேரத்தில்? ஆண்டவரே, எவ்வளோ விஷயத்தில் தவறான இத்தனையோ போதனைகளை கேட்டு நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். ஆண்டவரே, தரித்திரத்தை கர்த்தர் கொடுப்பாருன்னு கேட்டிருக்கிறோம், ஏழையா வாழ்றது தான் கர்த்தருடைய சித்தம்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அந்த மனப்பான்மையை எங்க கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. நீங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிற தேவன், எங்க செழிப்புல விரும்புகிற தேவன் நீங்க, எங்களை வாழ வைக்கிறதுல நோக்கமா இருக்கிற தேவன் நீங்க, எங்களை உயர்த்துறதுல நோக்கமா இருக்கிற தேவன் சொல்லி ஒரு 20 செகண்ட் ஜெபிங்க பார்க்கலாம். சத்தமா ஜெபிக்கலாம் அந்த நேரத்தில். கம் ஆன் சர்ச், எல்லாரும் ஜெபிங்க, நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஓ, prosperity is mine in Jesus name. poverty என்னுடையது இல்ல, தரித்திரம் என்னுடையதில்லை. ஹalleluya. thank you for your prosperity Lord, thank you for your blessing Lord. hallelujah. come on, யாராவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் இந்த நேரத்தில். எஸ், நியாயப்பிரமாணத்து சாபத்தை அவர் சுமந்து கொண்டார். அதில் ஒரு சாபம் ஏழ்மைத்தனம், தரித்திரம். ஆனால் நமக்கு அவர் எதை வைத்திருக்கிறார்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஸோ இன்னைக்கு செய்திக்குள்ள இப்போ நம்ம என்ட்ராகிறோம். 4 விதமான பொருளாதார நிலை. எப்படி ஒரு மனுஷன் இந்த 4 நிலையும் கடந்து வரணும் அப்படின்னு கர்த்தர் விருப்பப்படுறாருன்னு நீங்கள் பாருங்க. 4 levels of finances in your life. லெவல் நம்பர் 1 பாருங்க. லெவல் நம்பர் 1, இந்த லெவலில் நீங்கள் நிறைய பேர் கடந்து வந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆனால் கர்த்தர் இதுலேருந்து வெளியே கொண்டு வருவார். முதல் லெவல் என்னன்னா, பொருளாதார ரீதியாக பேர்லி இனஃப் அப்படின்ற ஒரு லெவல். பேர்லி இனஃப்னா பற்றாக்குறை, சகலமும் குறைவுபட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த நிலைமை. குறையோ இப்படி காசு இல்லை, அதுக்கு காசு இல்லை, இதுக்கு காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார்கிட்ட வாங்கலாம், யார்கிட்ட கேட்கலாம். அப்போ வெறும் காசு இல்லைன்னே வாழ்க்கையே போயிடுச்சுன்னா இதுதான் பேர்லி இனஃப். இதில் கர்த்தர் நம்ம இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறதே இல்லை. இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்க வாழ்ந்தாங்க. எகிப்தில் அவங்களுக்கு என்ன தேவை? உயிர் பொழைச்சா போதும். ஏன்னா அடிமத்தனத்தில் அவங்கள போட்டு கொள்றாங்க பாருங்க. லட்சக்கணக்கான ஜனங்க மறிச்சு போகிறாங்க எகிப்தில். காரணம் என்னன்னா, அடிமத்தனத்தை அவ்வளோ அதிகப்படுத்தி விட்டதுனால அவங்களுக்கெல்லாம் என்னது, ஐயோ என்னவோ இல்லை, வாழ விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க அவங்க. பேர்லி இனஃப் அப்படின்னா பற்றாக்குறை நிலை. இஸ்ரவேல் ஜனங்க சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது அப்படியே ஒரு குண்டா நிறையா சாப்பாடாக்கி சாப்பிட்டோம், எல்லா கறியும் தூக்கி அதில் போட்டு அதெல்லாம் அப்படியே அவிச்சு சாப்பிட்டோம் நம்ம. ஏன்னா யாருக்கிட்டையுமே நிறைவா இல்லை. அதனால் நீ என்னத்தை பிடிச்ச, நான் வாத்து பிடிச்சேன், அதை கொண்டு வந்து இங்கே போடு. நீ நான் 2 கோழி தான் கெச்சிச்சு எனக்கு, அதை இங்கே போடு. உனக்கு என்ன கெச்சிச்சு, எனக்கு ஒரு பெரிய பெருச்சலி கெச்சிச்சு எனக்கு. சரி, அதை ஒரு பக்கமாக வேக வைக்கலாம், இதில் போட வேண்டாம், பெருச்சலி ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சும்மா இமேஜின் பண்ணுகிறேன் நான். சரியா? அப்போ அத்தனை பேருக்கும் ஒரு குறைபாடில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. குறைச்சலின் நிலைமை. இல்லை இதை கொண்டு வா, அதை கொண்டு வான்னு தூக்கி எல்லாத்தையும் தூக்கி ஒரு குண்டால போட்டு அப்படியே ஒன்றா அவிச்சு எல்லாருக்கும் ஒரு கிண்ணத்தை கொடுத்து சாப்பிடு, உயிர் பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவங்களுடைய நிலைமையா இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் இந்த நிலைமையை விருப்பப்படவே இல்லை. என்ன செஞ்சார் கர்த்தர் ஒரு மனிதன் அனுப்பினார். அவர் பேர் மோசே. கர்த்தர் மோசையை அனுப்பி ஒரு பலத்த கரத்தினால எகிப்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்தார். அன்னைக்கு எகிப்திலிருந்து பலத்த கரத்தினால கொண்டு வந்த தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, தரித்திரத்திலிருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வர்றதுக்காகத்தான் என் குமாரனை நான் அனுப்பி வச்சேன். தரித்திரத்தில் நீ வாழ தேவையில்லை.
வெளியே கொண்டு வந்துட்டார். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? தரித்திரத்துடைய பிரச்சனை என்னன்னா, அது ஒரு மனப்பான்மையாக மாறிடும். பாருங்க, பல வருஷமாக குறைச்சல்லையே வாழ்கிறவங்க இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு செட்டில் ஆயிடுவாங்க. நான் நல்லாவே இருக்க முடியாது, நான்லாம் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன், இது இப்படி பிறந்துட்டேனே விடு, இப்படியே இருந்துட்டு போகிறேன். தரித்திரத்துடைய டேஞ்சர் என்னன்னா, விட்டா அது நம்மளை அங்கேயே பிடிச்சி வச்சிரும் நம்மளை. அதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனையாக இருந்துச்சு. எகிப்தை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டாரு. வனாந்தரத்தில் வந்து ஒரே அழுக, நாங்கள் திரும்பி எகிப்துக்கே போகிறோம். எங்க? தரித்திரத்தின் நிலைக்கு. ஏன் தெரியுமா? எகிப்தை விட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க, ஆனால் எகிப்து இன்னும் அவங்கள விட்டு வெளியே போகவே இல்லை. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், தரித்திரத்திலேருந்து வெளியே வரணும்னா முதல்ல அந்த தரித்திர மனப்பான்மையிலேருந்து வெளியே வரணும். சில பேர் நினைக்கிறோம் தெரியுமா, தரித்திரத்திலேருந்து நான் எப்படி வெளியே வர முடியும் என்றால், எனக்கு நீங்கள் பணம் கொடுத்தால் வெளியே வர முடியும் அப்படின்னா, பணம் இல்லாததுனால தான் பிரதர் நான் தரித்திரனாக இருக்கிறேன், எனக்கு மட்டும் சம்பாத்தியம் ஜாஸ்தி ஆச்சுன்னு வச்சுங்களேன், எனக்கு மட்டும் ஒரு 2 லட்ச ரூபாய் லாட்டரியில் வந்துச்சுன்னா அப்படியே வெளியே வந்துடும் தரித்திரத்தில். யார் சொன்னது? பணம் இல்லாததுனால ஒரு மனுஷன் தரித்திரனா இல்லை, அவன் மனம் இன்னும் சரியாக்கப்படாததுனால தான் அவன் தரித்திரத்தில் இருக்கிறான்றது கர்த்தர் நம்மளுக்கு ப்ரூவ் பண்றார். அப்போ பாருங்க, பாவர்ட்டிலேருந்து வெளியே வரணும்னா, இந்த பேர்லி இனஃப்லேருந்து வெளியே வரணும்னா நம்ம மனம் புதிதாக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா இயேசு இல்லாமல் நம்ம மனசு நம்மளை பார்த்து என்ன சொல்லுச்சு? தரித்திரம் உன்னுடையது, நீ இப்படியே தான் இருக்க போற, சாபக்கேடான வாழ்க்கை உன்னுடையது, நீ காலம் பூரா கடன் கட்டியே நாசமா போற, உனக்கு குறைச்சலோட அப்படியே தான் நீ இருப்ப. இந்த மனப்பான்மையிலேருந்து வெளியே வரணுமா இருக்குது. பாருங்க, ஒரு அருமையான பிரசங்கியார் அவர் சொல்றாரு, there is no poverty on this bountiful earth. இந்த நிறைவான பூமியில தேவன் உண்டாக்குன, அந்த தாராளத்தின் தேவன் உண்டாக்குன அந்த அருமையான பூமியில தரித்திரம் என்பது கிடையவே கிடையாது. அவர் சொல்றாரு, தரித்திரம்ன்றது ஒரு சில மனிதர்கள் மனதில் தான் இருக்குது அப்படின்றார். See, that is so true. There is no poverty on this beautiful earth created by the bountiful God. It only exists in the minds of some people. இதை எழுதிங்க பார்க்கலாம். Poverty is a mindset. Poverty is a mindset. தரித்திரம்ன்றது ஒரு மனப்பான்மை. உங்கள் பர்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் மனதை அட்டாக் பண்ணுது. பணம் நிறைய கிடைச்சா தரித்திரம் ஒரு வாழ்க்கையில் போயிடும். யார் சொன்னது? அவன் மனம் தரித்திரத்தில் இருந்தால் திரும்பி அவன் தரித்திரனா போயிடுவான், பணத்தெல்லாம் செலவழித்து முடிச்சுட்டு. நிறைய தடவை நம்ம கட்டுக்கொள்ள முடியும், மனத்தில் தான் இருக்குது. பாருங்கள், ஒரு வீட்டில் ஒரு நாய் வாங்கி அந்த நாயை செயினில் கட்டி வச்சுருக்கிறாங்க ஒரு கம்பத்தில். அது ஒரு 10 அடி நீளம் தான் இருக்குது அந்த செயின். அந்த 10 அடி நீளம் இருக்கிற செயினில் கழுத்தில் கட்டிட்டாங்க. அந்த நாய் அதை மீறி போக நினைக்கும் போதெல்லாம் காயமாகுது, வலிக்குது. அப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி அப்புறம் என்ன பண்ணிடுச்சு அந்த நாய், 10 அடிக்கு மேலே நான் போக மாட்டேன், கொஞ்சம் போனாலே கழுத்து வலி எடுக்குது, நான் போக மாட்டேன், காயம் ஏற்படுத்துன்ட்டு அப்படியே இருந்துச்சு. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த செயினை கட்ட அவுத்துட்டாங்க, இந்த பக்கமாக கட்ட அவுத்துட்டாங்க. ஆனாலும் அந்த நாய் அந்த 10 அடி விட்டு போவே இல்லையா. ஏன்? செயின் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆனால் மைண்ட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. மைண்ட் அளவில் அந்த செயின் இன்னும் அப்படியே இருக்குது. மைண்ட் அளவில் இஸ்ரவேல் ஜனங்க இன்னும் எகிப்தில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தர்றேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், இது பார்த்தீங்களா என்ன கதையாகுதுன்ட்டு. பாலும் தேனும் ஓடுதுன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ செழிப்பு. பால் 1/4 லிட்டரில் அட்ஜஸ்ட் பண்ணுற தேசம் நான் சொன்னார். தேன் சும்மா கடையில் பார்த்துட்டு வர்ற தேசம்னு சொல்ல, சும்மா ஜஸ்ட் லைட்டாக அப்படின்னு தொட்டு நாக்கில் வச்சுட்டு போயினே இருக்கணும் இல்லை. பாலும் தேனும் ஓடுற தேசம், ஓவர்ஃப்ளோ, அபண்டன்ஸை பற்றி பேசுகிறாரு. சொன்ன உடனே இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அந்த ராட்சசர்கள்லாம் நம்மளை கொண்டுருவானுங்க, இவன் சாவடிக்கு இதை கொண்டு வந்துக்கிறான் அந்த மோசே. ஏன் மோசே எப்படி பண்ண நீ? அங்கே கல்லறையில் நீங்கள் கூட்டின்னு வந்துட்டியா? என்னப்பா தப்பா பேசிட்டேன்றார் மோசே. ஏப்பா இப்போ என்னப்பா சொல்லிட்டேன் தப்பா? நான் கடவுள் உங்களை பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போறேன்றாரு, நீங்க என்னடானா போவே முடியாது, சாத்தியம் இல்லை, நாங்கள் எகிப்துக்கே திரும்பி போயிடுறோம்னா என்ன அர்த்தம்? இந்த தரித்திர மனப்பான்மை அவங்கள தரித்திரராகவே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கும் ட்ரை பண்ணுது அதே மனப்பான்மை. நான் சொல்றேன், கர்த்தருடைய சுவிசேஷ பிரசங்கத்தின் மூலமாக, இந்த மாதிரி கிருபையின் பிரசங்கங்கள் மூலமாக இந்த மனப்பான்மை உடையட்டும் சொல்றேன் இயேசுவின் நாமத்தில். தரித்திரம் என்னுடையது இல்ல, எல்லாரும் சொல்லுங்க, ஏழ்மத்தனம் என்னுடையது இல்ல, பற்றாக்குறை என்னுடைய வாழ்க்கையின் நிலையாக இருக்கக்கூடாது. Poverty is not mine in Jesus name. எல்லாரும் உங்க மனது மேல இப்படி கை வைங்க, உள்ளத்து மேல தலையில எங்க கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். தரித்திர மனப்பான்மைய சொல்லுங்க, நான் புறக்கணிக்கிறேன். சொல்லுங்க, நான் ரிஜெக்ட் பண்றேன். இயேசுவின் ரத்தத்தினால ஐஸ்வர்யம் என்னுடையது. God is making me rich. Amen. He is making me rich. I am becoming rich. I am becoming rich. அப்போ முதல் லெவல் இதுதான். ஃபைனான்ஷியல் லெவல் வரும்போது இதுதான் முதல் லெவல். பேர்லி இனஃப் பிரதர், பேர்லி இனஃப் பிரதர். இல்லை பிரதர், எனக்கு மட்டும் கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பணக்காரன் ஆகிடுவேன் பிரதர். திரும்பி அதே பேச்சு தான் வரும், இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்குமே,
இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்குமே. ஏன்னா பணம் ஒரு மனுஷனை பணக்காரனாக மாற்றுறதில்ல, அவனுடைய மனப்பான்மை தான் அவனை ஒரு பணக்கார மனப்பான்மை தான் அவனை ஒரு செழிப்புக்குள்ளே வழி நடத்துகிறது. ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க பாருங்கள், பல வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில். ஒரு கோடீஸ்வரனை கூப்பிட்டு நீ தெருவிலேயே தங்கி ஜீரோலேருந்து ஆரம்பிங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு தெருவில் ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கார் பாருங்க, இந்த பிச்சை எடுத்து தான் பிழைக்கணுன்ற நிலைமை, வீடு வாசல் இல்லை, தெருவிலே படுத்து கிடக்கணும், ஹோம்லெஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துவோம் இங்கிலீஷில். ஒரு ஹோம்லெஸ் மேனை கூப்பிட்டு அவன் கையில் $1 மில்லியன் கொடுத்தாங்களாம். ஒரு மில்லியனரை கூப்பிட்டு நீ தெருவில் வாழ்க்கையில் நீங்கள் ஆரம்பிங்க, அந்த ஹோம்லெஸ் பர்சனை கூப்பிட்டு அவன் கையில் $1 மில்லியன் கொடுத்து பார்க்கலாம் நீ என்ன பண்ணுற இதை வச்சு அப்படின்னு. நல்லா கவனிங்க, ஒரு சில மாதங்களில் இந்த கிட்டத்தட்ட $10 லட்சம் வாங்கினார் இல்லையா, $1 மில்லியன். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கண்டபடி செலவழிச்சு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி இதை வாங்குறேன் அதை வாங்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் செலவழிச்சு ஒரு சில மாதங்களில் திரும்பி 0 சென்ட்டில் வந்து தெருவிலே வந்து உட்கார்ந்தாரம்பார். ஆனால் இந்த கோடீஸ்வரனை கூப்பிட்டு தெருவில் வாழுங்க அப்படின்னாங்கல்ல, தெருவில் வாழ வர்றவர் அவருக்கு ஒரு ஐடியா தோன்றான், பிஸ்னஸ் ஐடியா. அந்த பிஸ்னஸ் ஐடியாவை வச்சு அவருடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். அப்படியே அது வளர்ந்து இந்த மனுஷன் கோடிகளை செலவழித்து தெருக்கு வர்ற நேரத்தில் இவர் கோடிகளை சம்பாரித்து திரும்பி கோடீஸ்வரனாக மாறிட்டாராம். என்ன பிரச்சனை? பணம் விஷயம் இல்லை, பணம் வரும். நல்ல மனப்பான்மையை தேடி பணம் வரும், செழிப்பான மனிதனை தேடி பணம் வரும். பணம் அதிகமாக வர்றதுனால ஒன்றும் நீங்கள் தரித்திரத்திலிருந்து வெளியே வர்றதில்லை. இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார், தரித்திரத்தை அவர் சுமந்து கொண்டார் என்ற அறிவினால தான் நம்ம வாழ்க்கையில் செழிப்பு வரும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் சர்ச்சுக்கு கடவுள் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுட்டு இருக்குது ஒரு சில விஷயங்கள்? அப்போ முதல் ஃபைனான்ஷியல் நிலை என்னது? பற்றாக்குறையின் நிலை. இதுவுமே இல்லை பிரதர், இதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் நான், ஆனால் அதுலேருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அடுத்த நிலை என்ன தெரியுமா? லெவல் 2 என்னன்னா, எகிப்தில் பற்றாக்குறையில் வாழ்ந்து ஒரே குண்டால கறிகிரியெல்லாம் போட்டு அவிச்சு சாப்பிட்டு இருந்த நிலைமையை விட்டுட்டு கடவுள் இவங்களை வனாந்திரத்துக்கு கொண்டு வர்றார், வனாந்திர வழியாக கொண்டு வர்றார். 11 நாள் தான் ஆகுமா வனாந்திர வழியாக நடந்தா. ஆனால் அந்த தரித்திர மென்டாலிட்டி இவங்க விடாததுனால 40 வருஷம் அங்கேயே தங்கணுமாயிடுச்சு. மனப்பான்மை அப்படியே இருந்துச்சு பாருங்க. ஸோ இந்த தரித்திர நிலைமையிலேயே அவங்க வாழும்போது கர்த்தர் இன்னொரு லெவலுக்கு கொண்டு வர்றார். அன்னன்னைக்கு தேவையான ஆகாரத்தை உனக்கு தர்றேன் அப்படின்ட்டார். அன்னைக்கு தேவையான மண்ணா உனக்கு தர்றேன். ஏன்னா கர்த்தர் இப்போ விசுவாசத்தை போதிக்கிறவர். ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது என்ன நம்பு, உன்னை நான் பாதுகாக்கிற தகப்பன், உனக்கு நல்லது செய்வேன், நீ நம்பு, நம்பிக்கையோட வெளியே போய் பாரு, உனக்கு பரலோகத்தை அப்பம் காத்திருக்கும் அப்படின்னார். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவையான ஒரு நிலை அப்படின்ற ஒரு பொருளாதார நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அது அந்த லெவல் எழுதிங்க பார்க்கலாம். ஜஸ்ட் இனஃப், இதுதான் செகண்ட் லெவல். ஜஸ்ட் இனஃப், தேவையானது கூட இல்லை அப்படின்றதுலேருந்து தேவையானதுக்கு இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு குண்டா காலி, அப்புறம் அடி சட்டியை நம்ம சொரன்னாலும் ஒன்றும் கிடைக்காதுங்கய்யா, அவ்வளோதாங்க. என்னங்க இது இல்லையா, அந்த ஒரு குடிசை அரை வைத்து கஞ்சி, அவ்வளோதான் அப்படின்ற நிலையிலேருந்து ஏதோ இருக்கிறேன் பிரதர், அன்னைக்கு தேவையானது கொடுத்துட்டார், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் கவனிங்க, எகிப்திலிருந்து இந்த மக்களை இங்கே கொண்டு வந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டாரு. ஆனால் இது போதும்ட்டாரா கர்த்தர்? இது ஜஸ்ட் இனஃப்ன்ற நிலைமை. ஆனால் கர்த்தர் இந்த நிலைமையில உங்களை விடல. இந்த நிலைமையில விடுறதுக்காகவா கர்த்தர் அத்தனை அதிசயங்களை செஞ்சார் எகிப்தில்? அவ்வளோ அதிசயங்களை செஞ்சு செங்கடலெல்லாம் பலந்து ஓங்கிய பலத்த கரத்தினால அப்படி செஞ்சாருன்னா என்னத்துக்கு? அன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கப்பா, அதுக்கு அவ்வளோ அற்புதம் பண்ணீங்க ஆண்டவரே நீங்க. இல்லை, கானானுக்குள்ளே கொண்டு போகணுன்னு தான் அற்புதங்களை பண்ணார். அப்போ இந்த லெவலில் ஒரு சில பேர் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கலாம் பிரதர். ரொம்ப பெருசாலாம் சொல்கிற மாதிரி இல்லை பிரதர், ஆனால் அன்னைக்கு தேவையை சந்திக்கப்படுது பிரதர். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்றதை அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் அங்கேயே உட்காந்துறோம் நீங்கள் இருக்கக்கூடாது. அதுதான் என் நிலைமை, நீங்கள் எடுத்துக்கூடாது. என்ன பிரதர் பண்ணுறது பாருங்க பிரதர், அவன் தள்ளிலான்றுனா எழுதிக்கிறாரா, அதுதான். இதெல்லாம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் யாருடைய நம்பிக்கை? இதெல்லாம் யார் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது? உலகத்தில் இருக்கிற கோட்பாடுகள் நம்ம ஏற்றுக்குதான்ட்டு. ஒருத்தன் ஏழையாக இருந்தால் ஏழையாகவே இருக்கணும், ஒருத்தன் பணக்காரனாக இருந்தால் பணக்காரனாகவே இருக்கணும். இல்லை, தரித்திரத்தை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா தரித்திரர்களாக இருந்த நாம் அனைவரும் ஐஸ்வர்யவான்கள் ஆகும் படிக்காக கர்த்தர் இப்படி ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். அப்போ எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இந்த லெவலில் நான் இருக்க மாட்டேன். அப்படி டிவியை நோக்கி கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். எல்லாரும் கை நீட்டி காமிங்க, நல்லா கை நீட்டி காமிங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இந்த லெவலில் நான் இருக்க மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என்னை கொண்டு வருவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார். சொல்லுங்க, நான் அடுத்த லெவலுக்கு போவேன். அப்போ பேர்லி இனஃப்லேருந்து ஜஸ்ட் இனஃப்க்கு வந்தோம். கர்த்தர் சொல்றார், இல்லை அங்கே தங்கிடாத, அடுத்த லெவலுக்கு. அடுத்த லெவல் என்னது? வாங்க எல்லாருமே எபேசியர் 4:28.
எபேசியர் 4:28. அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு, சொல்றாரு, சபையில் இருக்கிறவங்களுக்கு எழுதுறாரு, திருடுகிறவன் இனி திருடாமல். அப்ப சபையில் திருடன் இருந்துக்கிறாங்க, அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. திருடுகிறவன் இனி திருடாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? காணிக்க பணம் கம்மியானதுனால திட்டுறாருன்னு நினைச்சிடாதீங்க. திருடுகிறவன் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வர்றாரு. அப்போ வரும்போது அவர் சொல்றாரு, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. அப்ப நம்ம குறைச்சல் இருக்கக்கூடாது. கமான், எத்தனை பேர் புரியுது? அது நம்ம அந்த லெவலில் இருக்கக்கூடாது. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து. முதல் திருட்டு வேலை செஞ்சுருந்து அப்படி செய்யாத. இப்போ போய் நல்ல வேலை செய். நல்ல வேலை செஞ்சு சம்பாரி. என்னத்துக்கு சம்பாதிக்கணும்? உன்னுடைய பொழப்புக்காக இல்லை, நீ பல பேருக்கு சகாயம் பண்ணுன்றதுக்காக. எல்லாரும் பாருங்க, வேலைன்றது பொழப்பு நடத்துறதுக்காக இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரா, பிஸ்னஸ் கொடுத்துருக்கிறாரா, இட்ஸ் நாட் ஃபார் யூ டு சர்வைவ். இது நான் பிரதர் கதையாகுது இப்படி சொல்லிவிட்டீங்களா பிரதர்? அப்போ நான் வேலைக்கு போகிறது ஏன் பொழப்புக்காகவா? இல்லை, கர்த்தர் பிழைப்புக்காக வேலையை கொடுக்கிறவர் இல்லை. நல்லா கவனிங்க, கர்த்தர் ஆதாமுக்கு வேலையை கொடுத்தாரு, சம்பளத்தை கொடுத்தாரா? இல்லை பிரதர், ஏவாள் வாங்கிட்டாங்கன்னு சொல்லாதீங்க, கரெக்டாக சொல்லுங்க. வேலையை கொடுத்தார், சம்பளத்தை கொடுக்கல. ஏன்? ஏன்னா வேலையின் நோக்கம், நல்லா ஞாபகம் வச்சுங்க, பிழைப்புக்காக இல்லை. கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேலையை, பிசினஸை எதுக்காக கொடுத்துருக்கிறார்னா, நீங்க திறமை உள்ளவர்கள், நீங்க அபிஷேகம் பெற்றவர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற திறமையும் அபிஷேகமும் இந்த உலகத்துக்கு தேவை. அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். கவனிங்க, உங்க கம்பெனி உங்க மூலம் ஆசீர்வதிக்கப்படணும். அநேகர் சகாயம் பெற்றுக்கொள்ளணும். இந்த சமுதாயத்துக்கு நீங்க நல்லது செய்யணும். அதுக்காக தான் வேலை. அப்ப அந்த சேலரி எதுக்கு பிரதர்? எதுக்கு? நல்லா கவனிங்க, உங்க கையில வர்ற சேலரி உங்களுடைய இன்கம் இல்லை, அது உங்களுடைய விதை. அது உங்களுக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம், பிறருக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம், அதை நீங்க விதைக்கலாம், அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். அது உங்களுடைய அல்டிமேட் இன்கம் இல்ல. your salary is only a seed. you know what you've got to do? பவுல் சொல்றாரு பாருங்க, வேலைக்கு போ. திடீர்னு இருந்தா இப்போ ஒழுங்கா வேலைக்கு போ. வேலைக்கு போயிட்டு வர சம்பாத்தியத்தில் என்ன பண்ணிட்டோம், நான் பிறருக்கு கொடுக்குற அளவுக்கு சம்பாதின்றாரு. அப்படின்னா என்ன? பேர்லி எனஃப்ல இருந்ததுனால நீ ஒருவேளை திருடனா போயிட்ட. இப்போ ஜஸ்ட் இனஃப் மாதிரி நீ வாழ்ந்துட்டு இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டேன், அதே போதுமையா அப்படின்னு அவர் சொல்ல. அங்க இருக்காத, அடுத்த லெவலுக்கு வா. இது என்ன தெரியுமா? எழுதிங்க பார்க்கலாம். மோர் தென் இனஃப். மோர் தென் இனஃப். அந்த வார்த்தைகளை சொல்லுங்க, அருமையா இருக்குது பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மோர் தென் இனஃப். போதுமானதற்கும் அதிகமாக இருக்கும் நிலை. நீ சம்பாரிச்சு தேவையில் இருக்கிறவனுக்கெல்லாம் நீ கொடுக்குற நிலைமையில இரு அப்படின்றார். போதுமானதுக்கும் அதிகமாக இருக்கும் ஒரு நிலை. இந்த நிலைக்கு நம்ம வரணுன்றது கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. ஹalleluya. not barely enough, not just enough, but more than enough. கை நிறையா இருக்கணும், தாராளமாக நீங்கள் தரணும். உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு கேள்விப்படுறீங்க, என்ன பண்ணுறீங்க? நான் ஜெபிக்கிறேன் பிரதர். ஜெபிங்க. ஜெபிச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற நிறைவு மூலமாக கொடுக்குறவங்களாகவும் மாறுங்கன்ற. நான் இல்லை பிரதர், யாராவது உங்களுக்கு சகாயம் பண்ணால் நல்லாயிருக்கும் பிரதர். நல்லா பேசுகிறீங்க, அழகா. கர்த்தரை நம்புங்க, உங்கள் மூலமாகவே கர்த்தரை உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சம்பாரிச்சு நல்லா வளர்ந்து அநேகருக்கு சகாயம் பண்ணும்படி சொல்லுங்க. more than enough. சத்தமா சொல்லுங்க, more than enough. தேவைக்கு அதிகமாக கர்த்தர் எனக்கு தருவார். இந்த லெவலில் நீங்க வரணும்னு கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஹalleluya. ஐயோ, உங்களுக்கு தேவை இருக்குது, யாராவது சகாயம் பண்ண மாட்டாங்களா? ஐயோ பிரதர், அந்த ஜனங்க சகாயத்தில் அவங்களுக்கு ஒரு சகாயம் தேவைப்படுது, சர்ச்சை சகாயம் பண்ணாதா? இவங்க பண்ண மாட்டாங்களா, அவங்க பண்ண மாட்டாங்களா? நம்மளால எவ்வளோ முடியுமோ நம்ம நிச்சயமாக செய்ய போகிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த லெவலுக்கு வரணும்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி எந்த லெவலுக்கு வரணும்னா, என்கிட்ட கர்த்தர் போதுமான அளவு கொடுத்துருக்கிறார், போதுமானதுக்கும் அதிகமாக கொடுத்துருக்கிறார். நான் சகாயம் பண்ணுறேன் பிரதர். அதுக்காக தான் கர்த்தர் எனக்கு வேலையும் பிஸ்னஸையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஹalleluya. அப்போ அடுத்தவங்களாக ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் தேவைன்னு வரும்போது கொடுக்க முடியுது, அவங்களால கொடுக்க முடியலன்னா அப்போ நீங்கள் வேற லெவலுக்கு வரணும்னு சொல்கிறேன். ஃபைனான்ஷியலாக நினைக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு சகாயம் பண்ணலாம், சரிவா சகாயம் பண்ணலாம். இப்படி தான் இருக்கணும் பாருங்க. யாரோ ஒருத்தர் தேவையோடு வர்றாங்க, நியாயமான தேவையா, இவங்க ஜென்யூனான நீடா, ஆனஸ்டாக இருக்கிறாங்களா, சரி நம்மளால் என்ன முடியும், வாங்க நம்ம சகாயம் பண்ணலாம். அப்படி தான் இருக்கணும். இப்போ சில பேர் இங்கே இருக்கிறீங்க பாருங்க, எஜுகேஷன் வரும்போது நீங்கள் ஒரு சில பிள்ளைகளுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் மனதில் தோணுது, இன்னும் கொஞ்சம் அதிக பணம் இருந்தால் இன்னொரு 10 பேருக்கு பண்ணலாமே. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நல்ல மனப்பான்மை, அதனால தான் உனக்கு பணத்தை நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்றாரு. எல்லாரும் சொல்லுங்கள், மனப்பான்மை ஆரோக்கியமாக இருந்தால், உள்ளம் பெருசாக இருந்தால் பணம் தாராளமாக வரும். வெறும் சுயநலம், பணம் இல்லையேன்னு இருக்கிறவங்க நிறைய தடவை பணத்தை அவங்களே ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா தட் இஸ் பாவர்ட்டி மென்டாலிட்டி. பணம் இல்லையேன்னு வாய் திறந்து பேசுகிறோம் பாருங்க. மன நிறைவோட தான், மனதின் நிறைவில் தான் வாய் பேசுது. இப்படி பேசுறதுனாலே பணம் நம்மளுக்கு வர்றதே இல்லை. காரணம் என்னது? பாவர்ட்டி மென்டாலிட்டியால் ஒரு மனுஷன் புவராக தான் இருப்பான். ஆனால் இப்படி யோசிக்க ஆரம்பிக்கணும்,
என் கர்த்தர் எனக்கு பரிபூர்ணத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். நான் பேர்லி இனஃப்ல இருக்க மாட்டேன், ஜஸ்ட் இனஃப்ல இருக்க மாட்டேன், மோர் தென் இனஃப்ல வருவேன். குறைபாட்டு நிலைமை இல்ல, தேவைக்கு சந்திக்கப்பட்ட நிலைமை இல்ல, போதுமானதுக்கும் அதிகமா இருக்கிற நிலைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வருவார். சகாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க சகாயம் பண்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறார். ஹல்லேலூயா. வெறும் ஜெபிக்கிறது இல்லை, வெறும் மன்றாடுறது இல்லை. ஒருத்தர் ஒரு பெரிய பணக்கார்ட்ட போனாராம் பாருங்க. பணக்கார்ட்ட போய், ஐயா இந்த தெரு கட்சியில் ஒரு குடும்பம் இருக்குதையா, 5 மாசமா வாடகை கட்டலையா, நீங்க ஏதாவது சகாயம் பண்ணுங்க ஐயா அந்த குடும்பத்துக்குன்னு ஒரே கெஞ்சி அவரே கேட்குறா. தயவு செய்து அவங்க வாடகை பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், புண்ணியமா போகும் உங்களுக்கு. இவர் கேட்டாராம், அந்த குடும்பத்து மேல இவ்வளோ அக்கறையா இருக்கிறியாப்பா, நீ யாரு? நான் தாயா அந்த வீட்டு ஓனருன்னாராம். அவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொடுக்க மாட்டாரா நம்மளுக்கு? வெறும் மன்றாடுறவங்க, வெறும் ஜெபிக்கிறவங்க இல்லை, கொடுக்குறவங்களா நம்ம மாறணும்னா போதுமானதுக்கும் அதிகமா நம்ம கையில வரணும். வரும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தரித்திரம் என்னுடையது இல்லை. நல்லா சத்தமா சொல்லுங்க, குறைபாடு என்னுடையது இல்லை. பண ரீதியா, பொருளாதார ரீதியா என்ன வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் அங்கதான் ஆரம்பிக்குது, மனப்பான்மையில தான் ஆரம்பிக்குது. அது சிலுவையில் ஆரம்பிச்சிச்சு உண்மை, இப்ப நமக்குள்ள நம்ம மனப்பான்மையில தான் அது துவங்குது. more than enough. ஹல்லேலூயா. சரி பிரதர், more than enough நான் வர்றேன் பிரதர். இல்ல, more than enough இல்ல, 4வது ஒரு பகுதி இருக்குது, அங்க நீங்க வரணும்னு கர்த்தர் ஆசைப்படுறார். அது என்ன பிரதர்? சரி வாங்க எல்லாரும் 2 கொரிந்தியர் 9:8 வாங்க. 2 கொரிந்தியர் 9:8. more than enough போதும்னு நினைச்சீங்களா? இல்ல, அதோட அதிகமா ஒரு லெவல் வச்சிருக்கிறார் பாருங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும், நினைக்கிற நல்லதெல்லாம் செய்யுங்கன்றார், சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவராய் இருக்கும்படியாக. பெருகுகிறவர்கள், கீப் இன்க்ரீசிங். போன வருஷம் செஞ்சதை விட இந்த வருஷம், இந்த வருஷம் செஞ்சதை விட அடுத்த வருஷம் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில், யார் செய்யறது இது அத்தனையும்? கமான், செழிப்பை கொண்டு வரது யாரு? தேவன். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். இது என்ன பிரதர் லெவல்? இது ஓவரா இருக்குதே. அந்த லெவல் தான் அது. எழுதிங்க பார்க்கலாம். மோர் தென் இனஃப் இல்ல, மச் மோர் தென் இனஃப். அதுதான் நமக்கு கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிற ஒரு நிலை. மச் மோர் தென் இனஃப். குறைபாடு நிலை இல்ல, போதுமான அளவுக்கு இருக்குது அப்படின்ற நிலை இல்ல, போதுமானதுக்கும் அதிகமா இருக்குது, அதுவும் போதாது. அவர் சொல்றாரு, போதுமானதுக்கும் மிகவும் அதிகமாக இருக்கும் நிலை. எல்லாரும் சொல்லுங்க, much more. See, our God is a God of much more. இன்னும் அதிகம், இன்னும் கொஞ்சம், இன்னும் நிறைய, இன்னும் அதிகமா அப்படின்னு அளவில்லாம ஆசீர்வதிக்கிறது தான் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. யார் சொன்னது? ஒரு அளவோட தான் இருக்கணும் எல்லாம். யார் சொன்னது? ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி பேசாதீங்க. ஏன்? தேவனுடைய அழைப்பை கொண்ட ஒரு மனிதன், அநேகருக்கு நல்லது செய்யணும்னு விருப்பப்படுற ஒரு மனிதனை பார்த்து ஃபைனான்சஸ்ல ஒரு லிமிட் ஆயிருன்னு யாரும் பேசக்கூடாது. பொருளாதாரத்தில் ஒரு அளவுக்கு இருந்தால் போதும் யாரும் அவனை பார்த்து சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மனிதன், பல பேருக்கு நன்மை செய்யணும்னு ஒரு மனுஷன் திட்டமிட்டா அந்த மனுஷன் மச் மோர் தென் இனஃப்ல தான் இருக்கணும். அப்பேற்பட்ட தேவ பிள்ளைகள் போதுமானதுக்கும் மிக அதிகமான பொருளாதாரம் இருக்குதுன்ற நிலையில தான் அவன் வாழணும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். பாருங்க, அந்த வசனத்துல சம்பூர்ணமுடையவர்களான்னு பார்த்தோம் இல்லையா? இந்த சம்பூர்ணமுடையவர்களுக்கான இங்கிலீஷ் பைபிள்ல பாருங்க, abundanceன்ற வார்த்தை வரும். that you may have all abundance அப்படின்னு வரும். abundance சொல்லுங்க, இந்த வார்த்தை எல்லாம் சொல்லுங்க, abundance சொல்லுங்க பார்க்கலாம். you may have an abundance for every good work. abundance என்ன? அது abundance என்ன? அது abundance அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்புறம் என்ன அது good works ன்னு பார்க்க போறோம். பாருங்க, இந்த abundanceன்ற வார்த்தை வந்து ஆங்கிலத்துல நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? இது வந்து லத்தீன் மொழியில இருந்து வந்த ஒரு வார்த்தை. லாட்டின் லாங்குவேஜ்ல இருந்து இந்த வார்த்தையை கொண்டு வர்றாங்க. abundanceன்ற வார்த்தைக்கு ரூட் வேர்ட் வந்து அபுந்தாரே. இந்த அபுந்தாரேன்ற வார்த்தையை நம்ம ரெண்டா பிரிச்சோம்னு வச்சுங்களேன். அப் உந்தா அப்படின்னு ரெண்டா நம்ம பிரிச்சோம்னா, அப்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பாருங்க அங்க வரும் பாருங்களேன். அப்னா ஃபார், அவே, ஆஃப், அவே ஃப்ரம், வெளியே அல்லது அப்பால், எதையோ ஒன்று தாண்டி வர்ற மாதிரி ஒரு இமேஜ் உங்களுக்கு வரணும். இந்த உந்தான்ற வார்த்தை வந்து ஒரு அலை. அப்போ ஒரு அலை கரை புரண்டு ஓடுறதை நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இது என்னத்துக்கான வார்த்தை? இது அபுந்தாரேன்றது அபண்டன்ஸ்க்கான வார்த்தை. இப்போ நம்ம ஏன் இதெல்லாம் கற்றுக்கணும் பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார், அதனால தான் அதை கற்றுக்கணுமாகுது நம்ம. இப்போ 2 கொரிந்தியர் 9:8 உனக்கு சம்பூர்ணத்தை தரேன்னு கர்த்தர் சொன்னார்னா, சம்பூர்ணம்னா என்ன தெரியுமா? பாருங்க, he will give you finances like waves overflowing the banks.
ஹalleluya. பேங்க்ஸ்னா வங்கிகள் பத்தி பேசல, கரையை பத்தி பேசுறாரு. கரை புரண்டோடும் அலைகளை போல. கடலுக்கு நீங்க போறீங்க, பீச்சில் விளையாடிட்டு இருக்கிறீங்க, ஒரு அலை வந்துச்சு இல்லையா, அந்த அலையை அதில் கொஞ்சம் விளையாடுறதோ கால் எடுத்து வைக்கிறதோ மிஸ் பண்ணிட்டீங்களா, கவலைப்பட தேவையில்ல, இன்னொரு அலை வரும், இன்னொரு அலை வரும், வந்துட்டே இருக்கும், அலைகள் வந்துட்டே இருக்கும். சில நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றத்தையும் ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன்னா, கரை புரண்டோடுகிற அளவுக்கு உனக்கு நான் பொருளாதார செழிப்பை வைத்திருக்கிறேன். I have finances like waves overflowing the banks of the river, banks of waters. Yes, overflow, abundance. இதான் கர்த்தர் நம்மளுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். Much more than enough. எதுக்காக பிரதர் இது அப்படின்னா, பாருங்க அந்த வசனத்துக்கு வாங்க, 9:8 பாருங்க. அவர் சொல்றாரு, சகலவித நற்கிரியைகளில் நீங்க பெருகும்படியாக அப்படின்றார். சகலவித நற்கிரியைகளில். என்ன அது நற்கிரியை? என்ன நற்கிரியை? வாங்க எபேசியர் 2:10 பாருங்க. Ephesians chapter 2 verse number 10. எபேசியர் 2:10 அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படின்னா நம்ம எல்லாரையும் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். அந்த அழைப்பை நிறைவேற்றுகிறதுக்காக தான் கர்த்தர் நம்மளுக்கு செழிப்பை தருகிறார். எல்லாரும் சொல்லுங்க, அழைப்போம் செழிப்போம். இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம், அழைப்போம் செழிப்போம். என் அழைப்பை நிறைவேற்ற தான் எனக்கு கர்த்தர் செழிப்பை கொடுத்துருக்கிறார். அப்போ நான் என்னவோ இன்னொருத்தனை விட பணக்காரன் ஆகணும்னு எனக்கு பணத்தை கொடுக்கல. நான் என்னவோ யாரோ ஒருத்தனுக்கு அலட்டிக்கணும், சொந்தக்காரட்டெல்லாம் என்ன காமிச்சிக்கணும், பார்த்தியா எப்படி ஆயிட்டேன், இன்னத்தையும் ஒன்று நிரூபிச்சு காமிக்கணும். சுயநலத்துக்காக, ஒரு சுய பெருமைக்காக கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தர்றது இல்லை. கர்த்தர் எதுக்காக தர்றாரு ஐஸ்வர்யத்தையும் ஒரு பரிபூர்ணத்தையும்? எதுக்காக தர்றாரு? அவர் நம்ம மேல ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், நற்கிரியை வைத்திருக்கிறார். God has called you for a good work. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பு அவருடைய ராஜ்யத்துக்கு இணைந்தது. அநேக ஜனங்க நல்லா இருக்கும்படி அது சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குது. You are called to do something amazing. இப்போ நீங்க சொல்லுங்க, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்னா அது ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருக்குமா, இல்ல பெருசா நம்ம பெரிய விதத்துக்கு அழைச்சிருக்கிறாரா? இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்னா நம்ம அழைப்பு சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா? அழைச்ச தேவன் பெரியவர், அதனால அழைப்போம் பெரியது. இப்ப பெரிய அழைப்பு. எல்லாரும் சொல்லுங்க, பெரிய அழைப்பு. நல்லா சத்தமா சொல்லுங்க, உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அழைப்பு வச்சிருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பெரிய அழைப்பு என் மேல இருக்குது. பெரிய அழைப்பு உங்க மேல இருக்குதுன்னா அப்ப எவ்வளவு பணம் வேணும் தெரியுதா? எவ்வளவு பணம் வேணும்? பெரிய அளவுல வேணுமா என்ன? இல்ல சார் barely enough போதுமா? அப்ப எப்படி பெரிய அழைப்பை நிறைவேற்றுது? இல்ல சொல்றீங்க, சில பேர் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எனக்கு பணத்தை கொடுத்தீங்களா, ஆண்டவரே அந்த ஏழப்பட்ட ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தண்ணி ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி தருவேன், பாருங்க ஆண்டவரே தெருவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் பணம் இருந்தா வீடுங்க கட்டி கொடுப்பேன் ஆண்டவரே. அப்புறம் ஆண்டவரே இந்த மாதம் வீட்டு வாடகைக்கு எனக்கு 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜபம் எந்த மாதிரி ஜபம், உன் பரிசு நான் இந்த மாதிரி இருக்குது, ஒழுங்கா மனப்பான்மை மாத்திக்கிட்டு என் செழிப்பை பெற்றுக்கொள். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, பெரிய அழைப்பு, அதனால பெரிய செழிப்பு. இப்படிதான் கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறார். கர்த்தர் நமக்கு பெரிய அழைப்பை கொடுத்துருக்கிறார். அதனால தான் பெரிய அளவில் கர்த்தர்கிட்ட செழிப்பை நம்ம விசுவாசிக்கிறோம். பெரிய அளவில் அவருடைய சப்ளையை நம்ம எதிர்பார்க்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். நீங்க சாதாரணமானவங்க இல்ல, நீங்க சாதாரணமா ஆவரேஜா வாழ வேண்டியவங்க இல்ல, நம்ம எல்லாம் சாதாரணமா மரிச்சு போக வேண்டியவங்க இல்ல. சாதாரணமா வாழ்ந்துட்டு பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்யணும், அநேகருக்கு நன்மை செய்யணும். நான் சொல்றேன், ஆயிரக்கணக்கான பேருக்கு நன்மை செய்யணும்னு சொல்றேன். நான் நம்ம மட்டும் கடனை ஜெயிக்கிறது இல்ல, நம்ம சொந்தக்காரங்களை யாருமே கடன்ல இல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியுமா இல்லையா? கம் ஆன், பேசுங்க பார்க்கலாம். எஸ் முடியும், அப்சல்யூட்லி பாசிபிள். நீங்க பல பேருக்கு கோடிகள் கொடுத்து நீங்க சகாயம் பண்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை செழிப்பா மாற்ற சித்தமுள்ளவரா இருக்கிறார். அதை நீங்க நம்புறதுக்கு நீங்க மனதுள்ளவரா இருந்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, பெரிய அழைப்பு, அதனால பெரிய செழிப்பு. barely enough எல்லாம் வேண்டான்னு சொல்லிடுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். barely enough, just enough வேண்டாம், ஜஸ்டின் வேணான்னீங்களா? சொல்ல நல்ல தம்பி அவர், just enough. அடுத்தது more than enough. எஸ்ன்னு சொல்லிட்டீங்க ஒரு சில பேர். ஆனால் நான் சொல்றேன், இல்லை இன்னொரு லெவல் இருக்குது. more than enough. எல்லாரும் சொல்லுங்க, அதுவும் போதாதுன்னு சொல்லுங்களேன். ஏன்னா அழைப்பு பெருசு, கர்த்தர் பெரியவர், ராஜ்யம் பெருசு, நிறைய தேவைகள். இப்போ வாங்க, much more than enough. எஸ், இதுதான் நமக்கு தேவை, இதை தான் நமக்கு பிலீவ் பண்றோம் கர்த்தர்கிட்ட. இதை தான் பிலீவ் பண்றோம் நம்ம கர்த்தர் இடத்துல இருக்கு. more than enough, more than enough.
எல்லாரும் சொல்லுங்க more than enough, much more than enough. எல்லாரும் சொல்லுங்க much more than enough. சொல்லுங்க in Jesus name. இயேசுவின் நாமத்தில். அருமையான தம்பதியர் இருந்தார் பாருங்க அமெரிக்கால, நடுத்தர வயது உள்ளவங்க. அவங்கள்ட்ட ஒரு ஸ்கிராப் மெட்டல் பிஸ்னஸ் இருந்துச்சு. ஸ்கிராப் மெட்டல் வந்து அவங்க பிஸ்னஸ் அவங்க வாங்கிக்குவாங்க, அதுக்கப்புறம் அதை அவங்க சார்ட் அவுட் பண்ணி அதை விற்றுருவாங்க கம்பெனிங்களுக்கு. ஸோ இந்த ஸ்கிராப் மெட்டல் பிஸ்னஸ்ன்றது ஒரு சாதாரண பிஸ்னஸ் தான், பெரிய லாபத்தெல்லாம் பார்த்துட முடியாது. ஆனால் ஒரு பிஸ்னஸை நேர்த்தியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய கனவு, என்ன ஒரு விருப்பம்னா இந்தியா தேசத்துக்கு போய் காலேஜுங்களை கட்டணும், அனாதை இல்லங்களை கட்டணும், பைபிள் காலேஜுங்களை கட்டணும், ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு பெரிய விருப்பம். ஆனால் தேவைப்படுற கோடா கோடிகள் இன்னும் அவங்க கையில் வரல. ஜெபிக்கிறாங்க, நம்புறாங்க கர்த்தரை. ஸ்கிராப் மெட்டல் பிஸ்னஸில் இருக்கிறதுனால ஒரு நாள் ஒரு பெரிய லோடு வந்து இறங்குச்சு. வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. என்ன இருக்குதுன்னா, முதலாம் உலக போர் நடந்துச்சு இல்லையா, வேர்ல்டு வார் 1. அதில் நிறைய பைக் பேட்டரிங்களை டிஸ்கார்ட் பண்ணி இருக்கிறாங்க. அத்தனை பேட்டரிங்களை எத்தனை வந்துருக்கிறோம். அது என்ன, அது எவ்வளோத்துக்கு வாங்கினாருன்னு பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம பாஷையில் புரியுற மாதிரி சொல்கிறேனே, 1 கிலோ 2 பைசாக்குன்னு வாங்கியிருக்கிறார். அப்போ எவ்வளோ சீப் பாருங்க. அது 1 கிலோக்கு 2 பைசான்ற மாதிரி கணக்கு போட்டு ஒரு இடம் போட்டு வாங்கி ஒரு கோடவுன் ஃபுல்லாக நிரப்பிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி பார்த்துக்கலாம், வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கிட்டேன்னு வாங்கி கொட்டி அப்படியே கொட்டி குவிச்சிட்டார். எங்க கோடவுன் ஃபுல்லாக பேட்டரிங்க. ஒரு நாள் இந்த விஷயத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாரு, தூங்குறாரு, படுத்து தூங்குறாரு. அவர் கனவுல ஒரு குறிப்பிட்ட பேட்டரியை கடவுள் காமிக்கிறாராம். பாரு, இந்த பேட்டரி வித்தியாசமானது, இதை நீ தேடி கண்டுபிடின்ற மாதிரி இவருக்கு தோணுது கனவுலையே. காலையில் எந்திரிச்ச உடனே கோடவுனுக்குள்ளே போறாரு. 1000 கணக்கில் பேட்டரிங்களை கூச்சி கிடக்குது இந்த இடத்துல. நம்ம ஒரு குறிப்பிட்ட அந்த பேட்டரியை தேடணும்னு சொல்லி அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறாரு பாருங்க. அந்த முழு பைலில் நடுவில் கொட்டி கிடக்குதான் பாருங்க. அது ஒன்னே எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போயிருக்கிறாரு. எக்ஸ்பர்ட் கிட்ட போனா அவர் சொல்லிக்கிறார், சார் இது சாதாரண பைக் பேட்டரி சார், இதில் வந்து நான் உள்ள லெட்டு ரொப்பியிருப்பாங்க, அதெல்லாம் பெரிய வேல்யூ இல்லை. எத்தனைக்கு வாங்கினீங்க? 1 கிலோ 2 பைசான்னு வாங்கினேன், 2 சென்ட்ஸ்ன்னு வாங்கினேன், 2 சென்ட்ஸ் per pound, அவ்வளோதான் அதுன்ற மாதிரிட்டாரா. இவர் சொன்னார், இல்லை இதில் என்னவா இருக்குது, நீ ஓப்பன் பண்ணி காமிங்க அப்படின்னாரா. ஓப்பன் பண்ணால் உள்ள லெட்டில் உள்ள சில்வர் லைனிங் இருக்குதான் பாருங்க, உள்ள வெள்ளி உடைய கண்டென்ட் உள்ள இருக்குது. அவர் கேட்டாரா, சார் இது ஆச்சரியமா இருக்குது, இது சாதாரணமான பேட்டரி இல்லை, இது உள்ள சில்வர் இருக்குது பாருங்க, இந்த மாதிரி எவ்வளோ பேட்டரி இருக்குது. இவர் சொன்னாரா, வந்து பாரு. வந்து பார்த்தா ஒரு கோடவுன் ஃபுல்லாக நிரம்பி கிடக்குதான் பாருங்க. அதில் 1000கணக்கான பேட்டரி சில்வர் நிறைஞ்சதாக இருந்துச்சான். அதையெல்லாம் எடுத்து, அந்த சில்வரெல்லாம் எடுத்து அதை ஒரு நல்ல விலைக்காக விற்று அதில் ஒரு கோடீஸ்வரனா மாதிரி இந்தியாவுக்கு வந்து பல வருஷங்கள் ஊழியம் செய்தவங்களை பற்றி தான் நான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னாச்சு? பெரிய அழைப்பு, அதுக்கேற்ற பெரிய செழிப்பையும் கர்த்தர் தருவார். செழிப்பு வேண்டான்றவங்க அவங்க தான் சுயநலவாதிகள். ஏன்னா they are thinking only about themselves. ஆனா யார் என் வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிற நோக்கம் பெருசு. கர்த்தருக்கா பெரிய காரியங்களை செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக அநேகரை சந்திக்கணும்ன்ற விருப்பம் யாருக்குள்ள பத்தி எரியுதோ அவங்க தான் சொல்ல போறாங்க, much more than enough என்ற நிலைக்கு நான் வரணும், என் கர்த்தர் எனக்கு சம்பூர்ணத்தை தரணும், சகலவித நற்கிரைகளை செய்யும்படி நான் பெருகிறவனா இருக்கும்படியாக கர்த்தர் எனக்கு சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. come on ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். barely enough வேண்டான்னு சொல்லுங்க, அதே திருப்பி சொல்லிட்டீங்க. ஓகே, barely enough நல்லா கை உயர்த்தி காமிங்க. just enough, more than enough, much more than enough வேணும். எஸ், அது வார்த்தையின் மூலமாக ஆசீர்வாதத்தின் மூலமா பெற்றுக்கொள்ற நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? come on இன்னும் சத்தமாக. ஏன்னா நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர், நம்மை உயர்த்துகிறவர். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.